அப்படின்னு சொல்லு, நான் அடிச்சுடுறேன். ஓகே, ஆன் பண்ணு. நான் ஒரு பொருள் வாங்கினேன்னு எல்லிராஜனே, அது நல்ல நேரமா கெட்ட நேரமான்ட்டு அந்த நேரத்தில் வாங்கிட்டேன்னு யோசிக்கிறேன். இல்லை, உங்க பேரிலேயே ராஜா, நீங்க தான் ராஜா. நீங்க எப்பவுமே எதுவுமே யோசிக்காதீங்க, கலங்காதீங்க. செத்தவனுக்கு சுடுகாட்டுக்கு போனா நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. ஒரு நல்லவனுக்கு கோயிலுக்கு வந்தா நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நம்பினவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜா. புரியுதா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பி வாழணும், இல்லைன்னா நம்ப வச்சு வாழணும். ரெண்டு வாழ்க்கையும் இல்லைனாக்க வாழாவட்டி வாழ்க்கை ஆயிடும். எப்படி? நம்பி வாழணும், இல்லை நம்ப வச்சு வாழணும். ரெண்டுமே இல்லைன்னா வாழாவட்டி வாழ்க்கை ஆயிடும். நம்பினவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜா. ஓகே மக்களே, உங்க பேர்லயே ராஜா இருக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எல்லா நேரமும் நல்ல நேரம் நினைச்சீங்க. உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா, திடீர்னு ஆடி மாசம் கரெக்டா ஒரு கூழ் ஊத்துற நேரம், இந்த நேரத்துல என் குழந்தை பிறந்துச்சு, டெலிவரி ஆயிட்டாங்க. அப்ப என்ன சொல்லுவா? ஆடி மாசம் என் குழந்தை பிறந்துச்சு, ஐயோ ஆவாதுன்னு சொல்லுவாங்களா? கிடையாது. புரியுதா இல்லையா? இப்போ ஆடி மாசம் பொண்டாட்டியை ஒதுக்கி பையனை ஒதுக்கி வச்சிடுறாங்க. அது எதுக்கு நினைக்கிறீங்க? அதுலயும் ஒரு நல்லது இருக்கு. அதாவது மக்கள் பிறகுறதும் மழை பெய்யறதும் மகேசனுக்கு தெரியும். அவ்வளவுதான். அதனால இது எல்லாத்துக்கும் அதான் சொல்றேன். சிவாய நம. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வெற்றி. நம்புனவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜா.